ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பங்கஜ் நலபாகம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் டெய்லி 12:10 வருகிற வீடியோவை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நவராத்திரியோட 8வது நாள். பொதுவாகவே இந்த நவராத்திரி டைமில் சுண்டல் தான் எல்லார் வீட்லேயும் நைவேத்தியமாக பண்ணுவாங்க. அதாவது சுண்டல் நைவேத்தியம் பண்ணோன்னா நவகிரகங்களால் ஏற்படும் துன்பத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்காக அம்மனுக்கு தினமுமே சுண்டல் நைவேத்தியம் பண்ணுவாங்க. இந்த நவராத்திரி டைமில் வெங்காயம், பூண்டு இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு விரதம் இருப்பாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் 8வது நாளாக பிரசாத ரெசிபிஸ் என்னென்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. பானகத்துக்கு முதல்ல ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். வெல்லத்தை ஒரு கப்பில் தண்ணீர் விட்டு வச்சுருந்தேன். இப்போது தண்ணீரை மட்டும் எடுத்துக்கலாம். இதோட லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய்வேத்திய பானகம் தயாராகிடுச்சு. இப்போது வடைக்கு ஊற வச்சிடலாம். கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவி ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதோட அரைக்கும்போது மிளகாய் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, இஞ்சி சேர்த்துக்கலாம். இதோட பெருங்காயக்கட்டியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிடலாம். இப்போ வடைக்கு எண்ணெய் வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காயணும். நான் இங்கே பண்ணியிருக்கிற எல்லா தலிகையுமே நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபீஸ். வடையை கையால் தட்டிடலாம். நல்லா மெலிசாக தட்டிடலாம். அப்போ தான் இந்த வடை நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வடை நமக்கு தயாராகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த வடையை போட்டு எடுத்துடலாம். இப்போ நமக்கு பொன்னிறமாக வடை தயாராகிடுச்சு. நம்ம பார்க்க போகிறது க்ரீமியான சேமியா பாயசம். ரொம்ப டேஸ்டான இந்த பாயசம் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் முந்திரி பருப்பு எடுத்துக்கலாம். இந்த முந்திரி பருப்பை கொஞ்சமாக பால் விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இதோட வாசனைக்கு நான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இதில் நான் காய்ச்சி ஆற வைத்த பாலை விட்டுக்கிறேன். இந்த பால் நல்லா சுண்ட காய்ச்சணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டுடலாம். பால் நல்லா பாதியாக குறைஞ்சிருக்கு. இந்த டைமில் நம்ம ஸ்பூனை எடுத்துடலாம். இந்த பாலை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே கடாயில் வறுத்த சேமியாவை சேர்த்துக்கலாம். இந்த சேமியா ஏற்கனவே வறுத்து இருக்குது. கடையில் வாங்கின ரோஸ்டட் வெர்மிசெலி. இந்த கடாய் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கிறதுனால 2லேருந்து 3 நிமிஷம் சும்மா வறுத்துடலாம். முதல்ல இந்த சேமியா நல்லா வேகணும். அதனால் பாலில் நல்லா வேக வச்சிடலாம். சேமியா நல்லா வெந்தால் தான் இந்த பாயசத்துக்கு ஒரு தனி டேஸ்ட்டு கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் கூடி பால் விட்டு சேமியாவை நல்லா வேக வச்சிடலாம். இந்த விசேஷ நாள்லாம் நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அபாரமாக இருக்கும். இப்போ சேமியா நல்லா வெந்திருக்கு. நமக்கு பார்த்த உடனே நல்லா தெரியும். இந்த டைமில் நம்ம சுண்ட வைத்த அந்த பாலையும் இதோட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம்.
எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த சேமியா பாயசம். இப்போ இந்த டைமில் நம்ம வாசனைக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட அரைத்து வைத்த முந்திரி குங்குமப்பூ பேஸ்ட்டை இதோட விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா கொஞ்சம் இன்னும் க்ரீமியாக இருக்கும் பாயசம், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ நமக்கு கொதி வர ஆரம்பிச்சிருக்கு. சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிருக்கும். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வாசனைக்கு கொஞ்சமாக நான் இங்கே நெய் விட்டுக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் நெய்யில் முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சேமியா பாயசம் தயாராகிடுச்சு. இது மேலே நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கிறேன். பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம். அடுத்து பட்டாணி சுண்டல். முதல்ல பட்டாணியை நல்லா கழுவி ஊற வச்சிடலாம். காலையிலையும் மத்தியானமும் நவராத்திரிக்கு சுவாமிக்கு நைவேத்தியம் கண்டிப்பாக செய்யணும். நம்மளோட பிளேலிஸ்ட்லேயே நான் 20 வகை போட்டிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கலாம், பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். இதில் புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. இந்த சுண்டல் வகையில் எடுத்துக்கினா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதை வேக வச்சிடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தனியா எடுத்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தேங்காவை எடுத்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாவையும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். குழந்தைங்களாம் கருவேப்பிலையை சுண்டலில் இருந்தால் எடுத்து போட்டுடுவாங்க. அதுக்கு நம்ம அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ தாளிக்கிறதுக்கு கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு தாளிச்சிடலாம். மணிப்பருப்பு தாளிச்சிடலாம். உணர்ந்த மிளகா சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த பட்டாணி சுண்டலுக்கு கருவேப்பிலை வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வேக வச்ச பட்டாணியை போட்டுடலாம். இப்போது உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். முதல்ல வேகும்போது கொஞ்சம் உப்பும், அடுத்து உப்பு கொஞ்சம் பத்தலைனாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு சுவையான பட்டாணி சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இது மேலே நான் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுருக்கேன். பட்டாணி சுண்டல் நமக்கு தயாராகிடுச்சு. நைவேத்தியமாக சுவாமிக்கு படைக்கலாம்.